இப்போது செவ்வாழை மில்க் ஷேக்குக்கு என்ன தேவையான பொருள் நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு 4 செவ்வாழை மட்டும் போட போகிறேன். அது கூட எந்த ஒரு பழமும் போக்கூடாது, எதுவுமே நல்லாவே இருக்காது. வேறு எதுனா அதில் போட்டோம்னா நல்லா இருக்காது. வெறும் செவ்வாழைனா செவ்வாழை மில்க் ஷேக். அது தேவையான என்னென்ன பொருள்னு சொல்லலாம். இப்போ வந்து முந்திரி ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன். பாதாம் ஒரு 15 வச்சுருக்கேன். இப்போ தேவையானது வந்து சர்க்கரை வச்சுருக்கேன். இது செவ்வாழை நல்லா கொஞ்சம் பழுத்து இருக்குது. ஒரு 4 பழம் போட்டுக்க போகிறேன் இதை. இப்போ வந்து பேரிச்சம்பழம், அது வந்து கொட்டை இல்லாத சீட்லெஸ், இது கொட்டை இல்லாத வச்சுருக்கேன். தேவையானது பால் வச்சுருக்கேன், நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். பசும்பாலுனாலும் பசும்பால் ஊற்றிக்கலாம், இல்லை ஆவின் பால் இருந்தாலும் ஆவின் பால், எந்த பால் இருக்கோ அதை காய்ச்சி நல்லா திக்காக ஆற வச்சுருக்கேன். இதை பால் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ முதல்ல வந்துட்டு செவ்வாழை 4 கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம், சர்க்கரை, கொஞ்சோண்டு பால் ஊற்றி நல்லா இது என்ன மேஷ் பண்ணிக்கணும். நல்லா மேஷ் பண்ணால் தான் என்னன்னா முந்திரி பாதாம்லாம் வந்து நல்லா மேஷ் ஆகி நல்லா வரணும். எல்லாம் நிறைய பால் ஊற்றிட்டு அடிச்சு விட்டோம்னா அது வந்து சீக்கிரமாக வந்து அது நல்லா மேஷ் ஆகாது. அதனால் வந்துட்டு முதல்ல கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா அடித்து வச்சுக்கிட்டு, அப்புறம் தேவையானது திரும்ப பால் ஊற்றி நம்ம திக்காக நல்லா அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஐஸ் க்யூப் இருந்தாலும் கூட ஐஸ் க்யூப் போட்டு அடிச்சிக்கலாம். நான் வந்து அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் எல்லாேருக்கும் கொடுக்க போகிறேன். நீங்களே அதேமாரி பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இதில் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 4 செவ்வாழையும் கட் பண்ணி ஜாரில் போட்டுட்டேன். 4 பழம் போட்டிருக்கேன். அது தோலெல்லாம் உரிச்சிருக்கேன் பாருங்கள், 4 பழம். இப்போ இது கூட என்ன நம்ம கொஞ்சமாக போட்டு அரைக்கணும்னா, இப்போ சர்க்கரை இருக்குது. இதில் வந்து 3/4 டம்ளர் வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டுட்டேன், வாழைப்பழம் போட்டுட்டேன். இப்போ பேரிச்சம்பழம் அது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது வந்து கொட்டை இல்லாதது. கொட்டை இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வாங்கி அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு ஒரு 15 பாதாம் பருப்பு அது போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதில் வாழைப்பழம், சர்க்கரை, முந்திரி, பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைப்பழம் எல்லாம் போட்டாச்சு இதில். இப்போ இது கூட என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் வீட்டில் திராட்சை பழம் தான், நம்ம திராட்சை போட்டுக்கலாம். இப்போ வந்து திராட்சை பழம் கொஞ்சம் போட்டுக்கலாம். திராட்சை பழம் இல்லை, அது வந்து ட்ரை திராட்சையாக இருக்கும்ல, நம்ம கேசரி பாயசத்துக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தோம், ஐயோ திராட்சை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த ட்ரையான திராட்சை நம்ம இதுக்கெல்லாம் கேசரி பாயசத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பால் கொஞ்சமாக விட்டு இது வந்து நல்லா மேஷ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி அடிச்சிக்கலாம். இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாம், நல்லா நைஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஜூஸு ரெடி ஆகிடுச்சு, அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இது திக்கான பதத்துக்கு நல்லா மில்க் ஷேக்கு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான். இது